ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லிட்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் ஹாரர் சர்வைவல் மல்டிப்ளேயர் கேமில் வந்து இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் தான் விளாட போகிறோம். சரி வாங்க விளாடுவோம். ஹாஸ்பிட்டல் மேப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேய் தான். அப்பார்ட்மெண்ட் மாதிரி நிறைய பேய் இருக்காது. அதேமாரி நம்ம வந்து போன வாட்டி ஸ்கூல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, எப்பயும் போல் நம்ம வந்து நானும் என் தம்பியும் அப்புறம் யார் அவன் மாதரா உச்சிகா சரி யாருன்னு தெரில, அப்புறம் வந்து வேர்ல்டு பிளேயர்ஸ் கூட வந்திருக்கோம். அதாவது ஒரு 5 பேர் இருக்கோம். சரி கைஸ், வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோ கொஞ்சம் போட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோமா? சரி ஓகே, நம்ம இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் இன்ட்ரோ நம்ம சேனலுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே எடிட் பண்ணது. சரி, இந்த மேப்பில் இப்போ நம்ம எங்கே போகலாம்? பெரிய மேப்பாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு. சரி, நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காப்புல, அனிமி தமிழன். சும்மா போவோம். என்ன டோர் இது? ஓ, பாத்ரூமா? அது என்ன பாத்ரூமை மட்டும் நான் எப்படி சொல்லுங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் அதாவே அமராது, நம்மளாலே அமர்த்த முடியாது. அப்படி அதுவும் அமருதுன்னா வந்து பேய் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ளே எப்படி பேய் வரும்? சரி, அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வேறு ஒரு ரூமுக்கு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா மார்ச்சரி. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவங்கள வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அது. இந்த இடத்த உண்மையிலேயே கேமில் பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, எதுக்கும் இந்த இடத்துலையுமே சில நேரத்துக்கு நிறைய பொருள் கிடைக்குமாமா. அதான் நான் அப்படியே திறந்து பார்த்துட்டு இருந்தேன் எதாவது இருக்கான்னு. ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. சரி, நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்ம தம்பி வேறு நம்மளை கூப்பிட்டே இருந்தா, டே வாடா நம்ம வேறு ரூம் போவோங்க. அவனை கதவை பூட்டி விட்டோம். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அவன் கதவை வரும்போது பூட்டி விட்டுருவேன். அவன் டென்ஷன் ஆகிட்டே இருப்பான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேய் தான். அதேமாதிரி இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கார் எஸ்கேப்பு. அது அந்த கார்லேயே போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 4 வீல் தேவை, அப்புறம் ஒரு பேட்ரி தேவை, ஃபியூல் தேவை, கார்கி தேவை. அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இந்த மேப் கொஞ்சம் பெரிய மேப்பு. பேயுமே கொஞ்சம் ஆனால் டேஞ்சரஸான பேய் தான். இந்த பேய்க்கு பார்த்திங்கன்னா இருட்டில் இருக்க தான் ரொம்ப பிடிக்குமா. ஆனால் இது வந்து ஒரு நார்மலான பேய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதோட அப்பீரியன்ஸ் இருக்கும். சரி, நம்ம வந்து இனிமேல் தான் பேயை ரெக்கார்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ காட்டுது, ஆனால் அது எப்படி எடுக்குன்னு தெரில. இந்த ரூம்லேயும் இல்லை. இந்த ரவுண்டு மாதிரி காட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதை மட்டும் எப்படி எடுக்குன்னு தெரில. சரி, பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம தம்பி எடுத்துட்டான். அது ஏதோ க்ரீன் கீ போல். சரி கைஸ், அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அப்படியே எல்லாம் வந்துட்டோம். சரி, இவங்க முன்னாடி போட்டோம், நம்ம அப்புறமா போவோம். லைட் இருக்க ஏரியாவில் வந்துட்டால் இந்த பேயோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பேய் வந்து லைட்டுக்கிட்ட வராது. இந்த பாத்ரூம்லாம் இதுவும் பாத்ரூம் தானா? அது என்ன, நான் மட்டும் பாத்ரூமே போகிறேன். சரி, இங்கே எதுவும் இல்லை. இது என்னமோ ரூம் இருக்குது. ப்ளூ கீயா? என் தம்பி வந்து க்ரீன் கீ வச்சுருக்கான். இது வந்து ப்ளூ கீயா. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இது யூஸ் இல்லை இந்த டோரு. நம்ம வேறு எங்கேயாவது போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கிரியேட் கிடச்சிருக்கு, ஒரு டப்பா. ஆனால் இந்த டப்பா பார்த்திங்கன்னா எனக்கு கிடையாது, வேறு யாரோ ஏதோ ஒரு பிளேயருக்கு. சரி, அவனே எடுத்துக்கிட்டும் வந்து நம்ம இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி கீழே இருக்க ட்ராவெல்லாம் திறந்தே பார்க்க மாட்டேங்கிறாங்க டீம்மேட்ஸு. திடீர்னு ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆனால் எதுவுமே இல்லை. என்ன தான் பண்ணுறது? இப்படி எதுவுமே இல்லாமல் வைக்கிறாங்க. ஏதாவது ஒன்று வச்சா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்புறம் இந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தேன். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வழியாக ப்ளூ கீ கிடச்சிருச்சு. ப்ளூ கீ வந்து இருந்துச்சு இந்த ரூமில். என்னடா இது, எடுக்க வர முடியலை. சரி, ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கீ எடுத்துட்டோம். மாதரவச்சிகா அப்படிங்கிற பிளேயர் வந்து பரவாயில்ல, நம்ம கூடயே தான் இருக்காது. சரி, நம்ம வந்து இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். இந்த டோரில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் திடீர்னு லேக் ஆகுது. ஐயோ, என்னடா எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையே. இந்த ட்ராப்லலாம் எதாவது இருக்கா? எதுவுமே இல்லையே. எதுக்கு தான் வச்சுருக்காங்க? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீல் கிடச்சிச்சு. அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தம்பி தான் எடுத்தான். அப்புறம் நான் வாங்கிக்கிட்டேன் அந்த வீலை. வாங்கி நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரி, நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம் வீலை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமில் வந்தேன். அந்த ரூமில் பார்த்திங்கன்னா எனக்கு மெடிக்கிட் கிடச்சிருக்கு. மெடிக்கிட்டான்னு தெரில. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு மெடிக்கெட் தான் கொடுப்பாங்க. நம்ம டீமேட்டை ரிவைவ் பண்ண ஐயோ பேய் இருக்குது கைசிங்க. நம்ம ஓடிடுவோம். நம்ம எப்பயும் போல் கதவை பூட்டிட்டு போவோம். ஆனால் இருந்தாலும் பாவம் அவுட் ஆனது என் தம்பி தான். இதுங்க வெயிட் பண்ணுங்கள், நம்ம போய் ரிவைவ் பண்ணுவோம்.
டீமேட் ஆனால் பரவாயில்ல கைஸ். நம்ம தம்பியை வந்து ரிவே பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஒரு மெடிக்கேட்டை வேஸ்ட் பண்ணி. சூப்பரு. இது என்ன க்ரீன் கீ இருக்குது, நம்ம தூக்கியாச்சு க்ரீன் கீயை. நம்ம தம்பி வச்சுருந்தான் போல். அவன் அவுட் ஆனோடனே கீழே வந்துடுச்சு. அப்புறம் நான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் ஆகி எரியுது. அப்புறம் திரும்பவும் என் தம்பி செத்துட்டான். இவன் தொல்லை வேறு தாங்க முடியலையே. ஐயோ, இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. நம்ம போய் இவனை ரிவே பண்ணிடுவோம். இவன் பின்னாடி இருக்கான். ஐயோ, நம்ம இவ்வளோ நேரம் இங்கிட்டு வந்துட்டோமே. சரி, ஸ்பீடாக போவோம், இல்லைன்னா செத்துட்டு போயிட போகிறான். நான் இந்த டோர் தான், இந்த டோரில் வந்து திரும்பணும். திரும்படா. ஆகா, பேய் இருக்க மாதிரி வேறு சிம்டம்ஸ்லாம் காட்டுது. நம்ம இது ஒரே ஒரு வாட்டி தான் நேரில் பார்த்தோம். ஆமாம், எங்கிட்டா இருக்குது டோரு? ஓ, இந்த சைடு இந்த டீமேட் நம்மளுக்கு காட்டுறாரு. இது தள்ளுறாடி. நம்ம ரிவே பண்ணிடுவோம். சரி, சூப்பர். ஒரு வேளை ரிவே பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு வெள்ளை கலரில் ஒன்று ஏறுது பார்த்திங்கன்னா, அது வந்து ஃபுல்லாக ஏறணும். அப்போ தான் வந்து ரிவே ஆகும். இதை நம்ம பாதியிலே விட்டுறக்கூடாது, இல்லைன்னா இப்போ செத்துருவோம். ரிவே இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான். ரிவே ஆகிட்டான் ஒரு வழியாக. அது என்ன இவனை மட்டும் பேய் துரத்தி அடிக்குது. அப்புறம் நான் திரும்பவும் இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணலான்னு வரும்போது பேய் நடந்து போகுது அது பாட்டுக்கு ஹாயாக. ஏன்டா பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு உருவம் நிற்கிறேன், ஒரு ஆள் நிற்கிறேன், ஒரு மதிப்பே இல்லை. அப்புறம் என்ன நீலாம் பேய்? இதுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்த பேய்ங்களே கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. இந்த பேய் என்ன டம்மி பீஸ் நடந்து போகுது. பேயெல்லாம் மிதக்கும்ல காற்றுல, இது நடந்து போகுது. சரி, நம்ம எந்த கரேஜ்லேருந்து ரீஸ்பான் ஆனோன்னு தெரில. கரேஜ் 2வாம். சரி, நம்ம இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, வீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வேறு ஏதாவது பொருள் தேடுறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் சரி, நம்ம வந்து அப்படியே போவோம். ஓகே, அங்கே ஏதோ காட்டுது. நம்ம அதை போய் எடுப்போம். அப்புறம் நாங்கள் போயிட்டு இருந்த வழியில் பேய் வந்துச்சு. திரும்பவும் என் தம்பி அவுட் ஆகிட்டான். சரி, ஓகே, இப்போ நம்ம திரும்பவும் ரிவே பண்ணுவோம். ரிவே பண்ணுறது வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதனால். சரி, என்னடா பேய் வந்துக்கிட்டே இருக்குது. இவன் யாரா அப்படியே நின்றுருக்கான்? ஐயோ, உனே தாண்டா திரும்பவும். என்னடா திரும்பவும் துரத்துது. என்கிட்ட மெடிக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன். ஐயோ, மெடிக்கெட் வேறு இல்லை கைஸ். நம்மள்ட்ட 0 மெடிக்கெட்டு. நம்மள்ட்ட இந்த 2 மெடிக்கெட்டையும் அவனை தான் ரிவே பண்ணுவான். அதனால் இப்போ அவன் செத்துட்டான். அப்புறம் எனக்கு கார் பேட்டரி கிடச்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல பேய் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. சொல்லுங்க. தம்பி போச்சு. உண்மையிலே இந்த இடத்துல பேய் இருக்குது. ஆகா, வர மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ, இப்படி திடீர்னு அது வாட்டுக்கு வருது. என்னடா மூஞ்சி இது. ஸோ நம்மளும் அவுட் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த மாதரா உச்சிக்காங்கிறவன் மட்டும்தான் இருக்கான். மீதி 2 பேர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஆமாம், இப்போ இவன் எதுக்கு நம்மளை வெறிக்க பார்க்குறான்? ரிவே அது பண்ணுறா. ஸோ இவன்கிட்ட மெடிக்கெட் வேறு இல்லையோ. நம்மளும் இப்போ அவுட் ஆகிட்டோம். என்னடா திடீர்னு மறைஞ்சிட்ட? ஆனால் பேய் வேறு நடந்து வருது. இவ்வளோ ஆஃப்லைன் போயிட்டியாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவன் ஆஃப்லைன் போனதுனால வெற்றிகரமாக இந்த மேட்ச் நம்ம தோற்றுட்டோம். இந்த மேட்சோட பார்ட் 2 வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.